ஆலயத்தின் புராண வரலாற்றை முடிந்தவரை அறிய முற்படுவோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அரசன் மூர்த்தியை தேடி அதன் அருகே சென்றபோது அந்த லிங்கமானது செம்பொன் நிறமாக காட்சியளித்தது. அதைக் கண்டு பரவசம் அடைந்த மன்னன் தினமும் அந்த தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டு வந்தான். மன்னன் அகத்திய முனிவரை சந்தித்து அவருடைய காலில் விழுந்து வணங்கினான். லிங்கம் பொன்மயமாக விளங்குவதின் காரணத்தை வினவினான். அதற்கு அகத்திய முனிவர், முன்பு ஸ்வர்ணரோமன் என்ற சக்கரவர்த்தி பிரம்மத்தை அறிய வேண்டி பெரும் தவம் செய்தான். அப்போது இறைவன் முதியவர் உருவில் அவனை அணுகி அவன் சிரத்தில் கரம் வைத்து நெற்றியில் திருநீறு இட்டு வலச்செவியில் 5 எழுத்தை ஓதி அவனுக்கு ஞானக் கண்ணை கொடுத்து, உன் எதிர்தோன்றும் பிரம்மத்தை உணர், சகல தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட இந்த லிங்கத்தை பார் என்று கூறிய அளவில் தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இச்சிவபெருமான் செம்பொன் மயமான சிவலிங்க வடிவாக காட்சியளிப்பதைக் கண்டு பரவசமுற்ற ஸ்வர்ணரோமன் பிரம்மத்தை உணர்ந்து பரிபூரணம் அடைந்தான். அவனுக்கு அருள் செய்தமையால் ஸ்வர்ணலிங்கம் எனவும் பொன்மயமான இத்தலத்தில் அமர்ந்துள்ள காரணத்தால் ஸ்வர்ணபுரீஸ்வரர் எனவும் வழங்கப்படலாயிற்று. இந்த லிங்கத்தை நீயும் வழிபட்டு உய்க என்று கூறி அருளினார். அதன்படி மன்னனும் மும்மூர்த்திக்கு கோபுர பிரகார மண்டப விமானங்களுடன் ஆலயம் அமைத்து வழிபட்டு அவன் அருள் பெற்று உய்ந்தான் என்று கூறுகிறது தல வரலாறு. அம்பாள் அருள்மிகு மறுவாழ் குழலி தீப ஆராதனை கண்டு உளம் மகிழ்கிறோம்.